திருக்குறள் அறிவு நூல், அன்பு நெறி நூல், பண்பாட்டு நூல், நீதி நூல், சட்ட நெறி நூல், ஒழுக்க நூல், இன்ப நெறி நூல், பேரிலக்கிய நூல், பொது நூல், பொது மறைநூல், பொது அறநூல், வாழ்வியல் நூல் என்றெல்லாம் புகழப்படும் உலக பொதுமறை. உலகம் தழுவிய வகையில் எல்லா தரப்பு மக்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், எல்லா துறையினராலும் பின்பற்றத்தக்கதாய் அமைந்திட்ட பெருமைக்குரிய நூல். அதனால்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லுதொறும் சுவை உள்ளும் தொறும் உணர்வாகும் என்று நெரு தொறுஞ்சுவை உள்ளுந்தொடும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் மரம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று புகழ்ந்துரைக்கிறார். குறட்பாக்கள் அனைத்தும் மிக சிறிய அளவில் 7 சீர்கள் உடைய 1.25 அடியை கொண்ட குறள் வெண்பாவால் ஆக்கப்பட்ட ஒரு ஒழுக்க நெறிநூல், நன்னெறி நூல், வாழ்வியல் நூல், வாழ்வை உயர்த்தும் நூல், மனிதனை திருவாக்கும் நூல். குறளாசிரியருடைய திருவள்ளுவருடைய பெருமையால் தமிழ் இனம் மிக பெரிய பெருமையை சிறப்பை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவள்ளுவரை எப்படியெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே சில சங்கி மனப்பான்மை படைத்தவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள், அல்லது திருவள்ளுவருக்கு எதிரான கொள்கையை திருவள்ளுவரின் பால் சாற்றுகிற நினைக்கிறார்கள் என்பதை அருகூர்ந்து நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய தொடக்கம். அன்புக்குரிய நண்பர்களே, தமிழகத்தை ஆளக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மிக பெரும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசின் ஆளுநர் திருவள்ளுவருக்கு புகழ் பாடுவதாக, பெருமை சேர்ப்பதாக, அல்லது திருவள்ளுவர் மூலமாக சமயத்தை மதத்தை புகுத்தி விடலாம், அந்த நம்பிக்கைகளை ஏற்றிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய வகையில காவி உடையால் திருவள்ளுவரை அலங்கரித்து பட்டையும் கொட்டையும் பூட்டி ஒரு பழமைவாதியை போன்ற, ஒரு வைதிகரை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முனைந்திருக்கிறார். இந்த நிலை என்பது திருவள்ளுவருடைய கருத்துக்கும் அவருடைய கொள்கைக்கும் நேர் முரணானது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. தோழர்களே, திருக்குறளுக்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? திருவள்ளுவரின் வரலாற்றை மாற்றி எழுதியதா திராவிடர் இயக்கம்? திருக்குறளும் திருவள்ளுவரும் திராவிடர் இயக்கத்தினருக்கு மட்டுமே சொந்தமா என்பன போன்ற கேள்விகளோ இன்னும் பல கேள்விகளும் திருக்குறள், திருவள்ளுவர், திராவிடர் இயக்கம் ஆகிய 3ஐ சுற்றியும் எழுப்பப்படுகின்ற சிலர் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே சேர்க்கப்பட வேண்டிய ஒருவர்தான் ஆளுநர் அவர்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் முயற்சிதான் என்னுடைய உரை. திராவிட இயக்கத்திற்கும் திருக்குறளுக்குமான உறவு உரைகளின் வழியாகத்தான் ஆரம்பமானது. ஆம், திருக்குறளுக்கு பரிமேலழகரின் உரையே பொருத்தமானது என்ற கருத்துக்கள் மேலோங்கி எழுந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த உரைக்கு மாற்றாகவே, திருக்குறளுக்கான விளக்கமாகவே திராவிடர் இயக்கத்தினர் திருக்குறளுக்கு புதிய உரைகளை எழுத தொடங்கினர். அப்படி எழுத தூண்டியவர் தத்துவ பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். பரிமேலழகரின் உரை பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அதை மறுத்தோ அதற்கு மாற்றாகவோ வேறு உரைகளை திராவிடர் இயக்கத்தினர் எழுதிட வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுந்தது என்ற கேள்வி எழலாம். அதற்கு திராவிடர் இயக்கத்தினர் கொடுத்த பதில்களின் ஒற்றை வரி, பரிமேலழகர் திருக்குறளை மனு தர்மத்தின் பார்வையிலிருந்து அணுகினார் என்பதுதான் நாம் தரக்கூடிய பதில். அது மட்டுமல்ல,
வடமொழி வல்லுனரான பரிமேலழகர் திருக்குறளை வடமொழி இலக்கியமாகவே பார்த்தார். வடமொழி வேதத்தின் பிரதியாகவே அணுகினார். வர்ணாசிரமத்தை வலியுறுத்தும் நூலாகவே அதனை பிரச்சாரம் செய்தார் என்பதே திராவிடர் இயக்கத்தினரின் விமர்சனம். அதனால்தான் வள்ளுவத்தின் வேரை விளக்கம் என்ற வாள் கொண்டு அறுத்து எறிந்தார் பரிமேலழகர் என்பது தேவநேய பாவாணரின் குற்றச்சாட்டு. அந்த அளவுக்கு பரிமேலழகரை நிராகரித்ததற்கு முக்கிய காரணம் அதுவும் அறம் என்ற சொல்லுக்கு மனுவே அறம் என்ற பரிமேலழகரின் விளக்கம்தான். அதே போல ஆறிருள் என்ற சொல்லுக்கு நரகம் என்று பொருள் கொள்ள பரிமேலழகர் செய்தொழில் என்பதற்கு வர்ணந்தோறும் வேறுபடும் தொழில் என்று விளக்கம் தந்தார். முக்கியமாக மறைமொழி என்று சொல்லுக்கு மந்திரம் என்று அர்த்தம் சொன்னார். இவையெல்லாமே வைதீக பார்வை, ஒரு சனாதன பார்வை என்பது திராவிடர் இயக்கத்தினின் கருத்து. ஆனால் நம்முடைய ஆளுநர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சனாதன பாரம்பரியத்தில் வந்த ஒரு புலவர் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது சரியா என்பதை எண்ணி பாருங்கள். வள்ளுவத்தின் உண்மையை உள்ளபடி சொல்லாமல் வடமொழி சிந்தனையையும் வடநாட்டு பண்பாட்டு கூறுகளையும் வர்ண தர்மத்தையும் திருக்குறள் மீது வலுக்கட்டாயமாக திணித்திருக்கிறார். பரிமேலழகர் என்ற விமர்சனத்தை முன்வைத்த திராவிடர் இயக்கத்தினர் வெறுமனே விமர்சனத்தோடு ஒதுங்கவில்லை. மாறாக தங்கள் பார்வையிலே இருந்து திருக்குறளுக்கு புதிய உரைகளை எழுதினர். அந்த உரைகள் அனைத்தும் பரிமேலழகர் பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வகையில் புதிய கோணத்தில் எழுதப்பட்டன. அந்த வரிசையில் திருக்குறளுக்கு உருவான முதல் திராவிடர் இயக்க உரையை எழுதியவர் ராவண காவியத்தை தந்த புலவர் குழந்தை. அதற்கு வித்திட்டவர், திருக்குறளை கடுமையாக விமர்சித்தவர் என்று சொல்லப்பட்ட தந்தை பெரியார் என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க செயல். பெரியார் புராணங்களை விமர்சித்தார். அவற்றின் தெய்வீக தன்மைகளை ஏற்கவில்லை. ராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றை முற்றாக நிராகரித்தார். புராதன இலக்கியங்கள் புரட்டுகள் நிறைந்திருப்பதாக கூறி அவற்றை நிராகரிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். அந்த வரிசையில் தான் கடவுள், பாவம், புண்ணியம், இம்மை, மறுமை, தேவலோகம், நரகலோகம், பெண்ணடிமை, மன்னராட்சி போன்றவற்றை தூக்கி பிடித்த குரல்களையெல்லாம் கடுமையாக சாடினார், விமர்சித்தார் பெரியார். நாங்கள் மறுக்கவில்லை. அதே சமயம் பெரியார் திருக்குறளை முற்றும் முழுவதுமாக நிராகரிக்கவும் இல்லை. திருக்குறளின் இன்ன பிற முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனைகளை எல்லாம் பெரியார் ஆதரிக்கவே செய்தார். குறிப்பாக நாவலர் சோமசுந்தர பாரதியாரின் திருக்குறள் பற்றிய பேச்சுக்களை அறிந்த பிறகு, திருக்குறளை பரப்ப வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த பிறகு தந்தை பெரியாரே, அதற்கு பிறகுதான் நான் இந்த உணர்ச்சிக்கு பயப்பட்டு திருக்குறள் மாநாடு நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று பெரியாரே பதிவு செய்திருக்கிறார். பாவே மாணிக்க நாயக்கரும் திருக்குறள் பற்றி பெரியாருடன் உரையாடியவர்களில் முக்கியமானவர். அதன் நீட்சியாகவே பல இடங்களில் திருக்குறள் மாநாடுகள் நடத்திய பெரியார் திருக்குறளுக்கு புதிய உரை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெரியாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலேயே திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள் பலரும். புலவர் குழந்தை ராவண காவியத்தின் வழியாக புகழ்பெற்ற அதே புலவர் குழந்தைதான் திருக்குறளுக்கு முதல் திராவிட இயக்க சார்பிலே உரையை எழுதியவர். 1949 ஆண்டு நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் பேசிய பெரியார், திருக்குறள் அதிக அளவிலான மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று, அது முக்கியம் என்றும் கூறினார். அதற்கு அதன் உண்மையான விளக்கம் சொல்ல வேண்டியது மிக முக்கியம் என்ற கருத்தை முன்வைத்ததோடு திருக்குறளுக்கு புத்துரைகள் எழுதுமாறு தமிழ் அறிஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதே வேகத்தில் திருவிக தலைமையில் திருக்குறள் உரைக்கான குழு ஒன்றையும் அமைத்தார் பெரியார். அந்த குழுவில் இடம்பெற்றவர்களில் நாவலர் நெடுஞ்செழியனும் ஒருவர். பெரியார் விடுத்த அழைப்பை தனக்கான அழைப்பாக ஏற்றுக்கொண்ட திருக்குறள் ஆர்வலரான புலவர் குழந்தை தமது நுட்பமான தமிழாற்றலை கொண்டு திருக்குறளுக்கு அற்புதமான உரை எழுதினார். புலவர் குழந்தை எழுதிய திருக்குறள் உரையின் முக்கியமான அம்சம், வள்ளுவர் பயன்படுத்திய சொற்களுக்கு பரிமேலழகர் கொடுத்த வைதிக பொருளுக்கு மாற்றாக பகுத்தறிவு சொற்களை பயன்படுத்தியதுதான். திருக்குறளுக்கான மதச்சார்பு உரைகளுக்கு தோற்றுவாய் பரிமேலழகர் உரை என்றால்
பகுத்தறிவு உரைகளுக்கான ஆரம்ப புள்ளியை வைத்தவர் புலவர் குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதை சுட்டுவதற்கு காரணம், திருவள்ளுவரை ஏதோ அவர் சனாதனத்தினுடைய பாரம்பரியம் பரம்பரை என்று பறைசாற்றுகிறாரே ஆளுநர், அதில் நியாயம் இருக்கிறதா என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் புலவர் குழந்தை தொடர்ந்து பாரதிதாசன், நெடுஞ்செழியன், பூசா ஆனந்தன், கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பலரும் வெவ்வேறு காலகட்டங்களிலே திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அவர் திருக்குறள் உண்மை பொருள் என்ற தலைப்பிலே எழுதிய பூசா ஆனந்தன் திருக்குறளுக்கு சிறப்பு சேர்த்தவர்கள். 1986 வெளியான ஆனந்தன் அவர்களுடைய அறத்துப்பால் பொருட்பாலுக்கு மட்டும் உரை இடம்பெற்றன. இன்பத்துப்பாலை அவர் தவிர்த்து விட்டார். திருக்குறளின் 3வது திராவிட இயக்க உரையை சிறப்பாக எழுதியவர் நம்முடைய நாவலர் இரா நெடுஞ்செழியன். குறளுக்கு உரை எழுத பெரியாரால் அமைக்கப்பட்ட குழுவிலே இடம்பெற்ற நாவலர் 1991 திருக்குறள் தெளிவுரை என்ற பெயரிலே திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தார். அந்த உரை வெளியான அடுத்த ஆண்டே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முன்னரே எழுதியிருந்த திருக்குறளுக்கான உரை வெளியானது 92. உண்மையில் 1330 குறள்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 85 குறள்களுக்கான விளக்கத்தை வள்ளுவர் உள்ளம் என்ற தலைப்பில் தன்னுடைய குயில் ஏட்டிலே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதி கொண்டிருந்தார். அதுவே பின்னர் நூலாக தொகுக்கப்பட்டு வெளியானது. அதன் பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் அர்த்தனாரி, அருமதி தென்னகன், இளங்குமரனார், இறையரசன், கடவுர் மணிமாறன், கமலநாதன், மாவன் கிள்ளி, மூவா என்று பலரும் திராவிடர் இயக்க பார்வையிலிருந்து திருக்குறளுக்கு உரைகள் எழுதினர். அந்த வரிசையில் வெளியான முக்கியமான திருக்குறள் திராவிடர் இயக்க உரை என்று கலைஞர் எழுதிய திருக்குறள் உரையை சொல்ல வேண்டும். திருக்குறளின் ஆகப்பெரிய ஆர்வலர்கள் பட்டியலில் கலைஞருக்கு முக்கிய இடம் உண்டு. எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, அரசியல்வாதியாக, தலைவராக, ஆட்சியாளராக என்று தனக்கு கிடைத்த அத்தனை வாய்ப்புகளிலும் திருக்குறளை கொண்டாடி மகிழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, முதல் காரியமாக திருக்குறளுக்கு எழுத்து வடிவில் குறளோவியம் எழுதியதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். திருக்குறளின் பெருமையை, திருக்குறளின் முக்கியத்துவத்தை கவிதை வடிவில் வெளிப்படுத்தும் வகையில் கலைஞர் எழுதிய நூல் குறளோவியம். அதில் கலைஞரின் கவிதை, அதற்கு பொருத்தமான ஓவியம், குறளை பற்றிய கலைஞரின் கருத்துரை என்று குறளோவியம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் திருக்குறள் கலைஞர் உரை வெளிவந்தது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தெய்வம் என்று வள்ளுவர் பயன்படுத்திய சொல்லுக்கு வானில் வாழ்வதாக சொல்லப்படும் தெய்வம் என்று விளக்கம் கொடுத்து தான் பகுத்தறிவாளராக இருப்பினும் தனது கருத்தை வள்ளுவத்தின் மீது திணிப்பதை தவிர்த்திருப்பார் கலைஞர். அந்த வகையிலே கலைஞர் எழுதிய உரை திருக்குறளுக்கான பொழிப்புரையாகவே பார்க்கப்பட்டது. முக்கியமாக எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்ட உரை என்றே சொல்லலாம். புலவர் குழந்தை தொடங்கி கலைஞர் வரை பலரும் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். அவர்களுக்கு பிறகும் பலர் திராவிடர் இயக்க உரைகள் திருக்குறளுக்கு எழுதியுள்ளனர். உண்மை பொருள், தெளிவுரை, புதிய உரை, பகுத்தறிவு உரை, மனிதநேய உரை, வாழ்வியல் உரை என்று வெவ்வேறு தலைப்புகளில் வெளியான உரைகள் ஒவ்வொன்றும் திருக்குறளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்லும் பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் திருக்குறளையும் வள்ளுவரையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு என்பது வெறுமனே உரை எழுதி வெளியிட்டதோடு நின்று விடவில்லை. பெரியார் காலத்தில் தொடங்கிய திருக்குறள் பரப்புரை இன்றும் தொடர்கிறது என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். திருக்குறளை பரப்பும் பணியை பெரியார் தொடங்கியது 1927 என்பது இன்றைய தலைமுறைக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை தோழர்களே. காங்கிரசிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த கையோடு திருக்குறளை பரப்பும் பணியை தொடங்கிவிட்டார் தந்தை பெரியார். திருக்குறள் மன்றங்கள் நடத்துகின்ற கூட்டங்களில் பங்கேற்று திருக்குறள் பற்றி பேசிய பெரியார், பல இடங்களை தேர்வு செய்து திருக்குறள் மாநாடுகளை நடத்திய பெரியார், அதற்கான விளம்பரங்களையும் விரிவான அளவில் செய்தார்.
திருக்குறள் மாநாடுகளில் பங்கேற்க விரும்புவோர் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முக்கியமாக திருக்குறள் மாநாடு ஏன் நடத்தப்படுகிறது என்பதை தன்னுடைய விடுதலை ஏட்டில் எழுதினார். அந்த காரணங்களே பெரியார் எந்த அளவுக்கு திருக்குறளை நேசித்தார் என்பதை விளக்க போதுமானவை. அது மட்டுமல்ல, கையடைக்க நூல் திருக்குறளை 50 காசு இன்றைய நிலையில் இதை அன்றைக்கு 50 காசு என்று போட்டு நாடு முழுக்க பல லட்சம் திருக்குறள் நூலை பரப்பியவரும் தந்தை பெரியார் அவர்கள். திராவிடர்களுக்கு ஒழுக்க நீதி நூல் எதுவும் கிடையாது என்ற கருத்தை உடைக்க வேண்டும். ராமாயணமும் மகாபாரதமும் ஒழுக்க நீதி நூல்கள் என்ற மாயை விலக வேண்டும். மதத்தின் பேரால் மக்களிடம் உருவான மூட நம்பிக்கைகளை அழித்தொழிக்க வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தினர் இலக்கியங்களை அழிக்கிறார்கள் என்ற பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். நல்ல நெறிகளை திருக்குறள் தான் போதிக்கிறதே தவிர ராமாயணமோ மகாபாரதமோ பெரிய புராணமோ திருவிளையாடல் புராணமோ போதிக்கவில்லை என்பதை நிரூபிக்கவும் திருக்குறள் மாநாடுகள் அவசியம் என்று அழுத்தமாக எழுதினார், பேசினார் பெரியார். ஆம், திருக்குறளை பரப்புவதற்கு பெரியாரிடம் திட்டவட்டமான காரணங்கள் இருந்தன. பெரியார் ஏற்பாடு செய்த திருக்குறள் மாநாட்டில் திருவிக, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், திருக்குறள் முனுசாமி, அறிஞர் அண்ணா, பேராசிரியர் இலக்குவனார், ஈரா நெடுஞ்செழியன், டி.எஸ். கந்தசாமி முதலியார், சோமசுந்தர பாரதி, அப்பாதுரையார், புலவர் குழந்தை, என்.எஸ். கிருஷ்ணன் உள்ளிட்ட அறிஞர்களும் தலைவர்களும் பங்கேற்று படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆட்சி மன்றங்கள் முதல் கல்வி நிலையங்கள் வரை உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் திருக்குறளில் புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் நாள் என்ற ஒன்றை தேர்வு செய்து அறிவித்து அன்றைய நாள் முழுக்க திருக்குறளையும் வள்ளுவரையும் பரப்ப வேண்டும். திருக்குறள் விழா உள்ளிட்ட செய்திகள் வானொலி வழியாக அனைத்து மக்களுக்கும் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் பெரியார் நடத்திய திருக்குறள் மாநாடுகளில் நிறைவேற்றப்பட்டன. நன்றாக எண்ணி பாருங்கள். திருக்குறள் நாள், திருவள்ளுவர் நாள் என்று ஒரு நாளை ஒதுக்கி அன்று நாடு முழுக்க திருக்குறள் கருத்துக்களை, திருவள்ளுவருடைய இந்த சனாதனத்திற்கு எதிரான மனித சமத்துவ கருத்துக்களை பறைசாற்ற வேண்டும் என்று பெரியார் அன்று சொன்னதைத்தான் தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அதை அரசு இதழிலும் அரசு நாட்குறிப்பிலும் அரசு அலுவலகம் தொடர்பான செயல்பாட்டிலும் கொண்டு வந்து இன்றைக்கு பொங்கலை அடுத்த நாள் திருவள்ளுவர் நாளாக, இன்றைய நாள் திருவள்ளுவர் நாள் என்று நாம் பெருமையோடு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே நிலைமை மாறி இருப்பதற்கு பெரியார் ஏற்படுத்திய அடித்தளம் தான் காரணம் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த தீர்மானங்களின் முக்கியத்துவம் பற்றி பல மேடைகளில் பேசினார் பெரியார். குறிப்பாக சைதாப்பேட்டை திருவள்ளுவர் மன்ற விழா, நாகர்கோயில் திருவள்ளுவர் வாலிபர் கழக ஆண்டு விழா, பெங்களூர் வள்ளுவர் கழக ஆண்டு விழா, முக்கூடல் வள்ளுவர் கழக ஆண்டு விழா, தனிக்கோட்டை வள்ளுவர் கழக ஆண்டு விழா என்று பல மேடைகளில் திருக்குறளை போற்றி பேசினார் பெரியார். பெரியார் திருக்குறளுக்கு என்ன செய்து விட்டார், பெரியாரா திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்தார் என்றெல்லாம் கேட்கக்கூடிய கசடர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். திருவள்ளுவருக்கென்று சிறப்பு நாள் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டாட வேண்டும் என்பது பெரியாரின் விருப்பம். அதற்கான தீர்மானம் ஒன்றை திமுக சட்டமன்ற உறுப்பினர் புலவர் கோவிந்தன் சட்டமன்றத்திலே கொண்டு வரவே அதனை முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் மறுநாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்து பெரியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்தார் கலைஞர். அந்த நாளை அரசு அலுவலகங்களிலும் கொண்டாட உத்தரவிட்டார் பின்னாளில் முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள். மறைமலை அடிகள் தலைமையிலான குழு வள்ளுவருக்கான காலத்தை கணக்கிட்டு கிமு 31 என்று வரையறுத்து அறிவித்தது. அதன் நீட்சியாக 1971 முதல் அரசு நாட்குறிப்பு, 1972 முதல் அரசிதழ், 1981 முதல் அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவர் ஆண்டு பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் கருத வேண்டும். இன்று இருக்கும் வள்ளுவரின் உருவம் கற்பனையானதுதான். உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு ஓர் உருவம் கொடுக்க வேண்டும் என்பது பாரதிதாசன், அண்ணா உள்ளிட்ட பலரது விருப்பம். அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யும் பொறுப்பை
அப்போதைய முதலமைச்சர் காமராசர் ஏற்றுக்கொண்டார். இது கடந்த கால வரலாறு. அவருடைய உத்தரவின்படி ஓவியர் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவர் ஓவியம் அதிகாரப்பூர்வ வள்ளுவர் ஓவியமாக 1959 அறிவிக்கப்பட்டது. அந்த ஓவியத்தை உருவாக்குவதற்கு முதலமைச்சர் காமராசர், அமைச்சர் பக்தவச்சலம், பாரதிதாசன், அண்ணா உள்ளிட்டோர் காட்டிய ஆர்வமும் முனைப்பும் மிக முக்கியமானவை. இந்த வரலாறை எல்லாம் தமிழ்நாட்டு ஆளுநர் அறிவாரா? அறிந்திருக்கிறாரா? அறிந்தால் இப்படியெல்லாம் பேசுவாரா, நடந்து கொள்வாரா? திருவள்ளுவருக்கு காமராசர் முதலமைச்சராக இருந்த போது உருவம் கொடுக்கப்பட்டது போலவேதான் வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை திமுகவின் சார்பில் கலைஞர் முன்வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட சென்னை மாநகராட்சி திருவள்ளுவர் பிறந்த ஊராக நம்பப்படும் மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தது. அந்த சிலையை அன்றைக்கு திறந்து வைத்தவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது திருக்குறளை கொண்டாடும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டாட்டத்தின் வேகம் அதிகரித்தது. தமிழ்நாடு சட்டமன்றம் ஒவ்வொரு நாள் கூடும் போதும் ஒரு திருக்குறளை வாசித்து தொடங்கி வைக்கும் பழக்கத்தை அப்போதைய சபை நாயகர் சீப ஆதித்தனார் தொடங்கி வைத்தார். அந்த மரபு இன்றும் தொடர்கிறது. அதே போல 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அன்பளிப்பு கொடுத்த வள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. திருக்குறள் சாமானியர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலேயே அண்ணா ஆட்சிக்கு வந்த கையோடு அரசு பேருந்துகளில் திருக்குறள் பொறிக்கப்பட்டது. பின்னர் அரசினர் தங்கும் விடுதிகளிலும் திருக்குறள் பொறிக்கப்பட்டது. இப்படி கலைஞர் ஆட்சி காலத்தில் திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் பெருமை சேர்க்கும் காரியங்கள் பலவும் தொடர்ந்தன. அவற்றில் சென்னையில் உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டமும் குமரியில் அமைக்கப்பட்ட வள்ளுவர் சிலையும் முக்கியமானது. தோழர்களே, வள்ளுவருக்கு சிலை அமைப்பது, கோட்டம் அமைப்பது என்ற இருவரும் காரியங்களுமே 70களின் தொடக்கத்திலேயே ஆரம்பமாகிவிட்டன. ஆனால் வள்ளுவர் கோட்டம்தான் முதலில் அமைந்தது. அதன் பிறகு ஒரு 1/4 நூற்றாண்டு காலம், 25 ஆண்டுகள் வள்ளுவர் சிலை அதற்கு பின்னாலேதான் அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. காரணம், கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்க்க வள்ளுவர் கோட்டம் கட்டிய அப்போதைய முதல்வர் கலைஞர் அதன் திறப்பு விழாவிலே பங்கேற்க இயலாத ஒரு சூழ்நிலை. டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் அன்றைக்கு இருந்த அரசியல் மோதல், அதன் சித்து விளையாட்டு காரணமானது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பில் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. முதலமைச்சர் கலைஞரின் நேரடி மேற்பார்வையில் தோரண வாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், குரல்மணி மாடம், மாடி தோட்டம், ஆராய்ச்சி நிலையம், தேர் கோபுரம், தேர் கலசம் ஆகியவற்றை கொண்ட வள்ளுவர் கோட்டம் உருவானது. நெருக்கடி நிலைக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் நெருக்கடி நிலை அமுல் இருந்த பொழுது திறந்து வைக்கப்பட்டது. அப்போது தமிழகத்தில் இருந்த கலைஞர் தலைமையிலான திமுக அரசை கலைத்து விட்டது மத்திய அரசு. ஆகவே திறப்பு விழாவில் பங்கேற்க முடியாத சூழல் கலைஞருக்கு. அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு மீண்டும் கலைஞர் முதல்வராக இருந்த சூழல் தனக்கான பதவியேற்பு விழாவையே வள்ளுவர் கோட்டத்திலே வைத்து மக்கள் விழாவாக நடத்தி காட்டினார். வள்ளுவர் கோட்டம் போலவே வள்ளுவருக்கு குமரி முனையில் பிரம்மாண்டமான சிலை அமைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குள் கலைஞர் ஆட்சி கலைக்கப்படவே வள்ளுவர் சிலை உருவாக்கும் பணி நின்று போனது தோழர்களே. பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகும் வள்ளுவர் சிலைக்கான பணிகள் வேகம் எடுக்கவில்லை. பிறகு திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக 1979 ஏப்ரல் குமரி முனையிலே வள்ளுவர் சிலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்டு ஆய்வு பணிக்கான குழு அமைக்கப்பட்ட போது வள்ளுவர் சிலை பணிகள் நின்று போயின. 1989 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வள்ளுவர் சிலைக்கான பணிகள் மீண்டும் தொடங்கி முதல்வர் கலைஞர் சிலையை வடிவமைப்பு பொறுப்பு கணபதி ஸ்தபதியிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த பணிகள் முடிவடைவதற்குள் மீண்டும் கலைஞர் அரசு கலைக்கப்பட்டது. என்ன கொடுமை பாருங்கள். பிறகு 1996 ஆட்சிக்கு வந்த பிறகு வள்ளுவர் சிலை அமைக்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பமாயின.
முதலமைச்சர் கலைஞரின் நேரடியான கண்காணிப்பில். அதன் பயனாக 1999 அக்டோபரில் வள்ளுவர் சிலை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. அதனைத் தொடர்ந்து 31 டிசம்பர் 1999 தொடங்கி ஜனவரி 1, 2000 வரை 2 நாட்களுக்கு திறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு 133 அடி உயர வள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. அதற்காக அமைக்கப்பட்ட கல்வெட்டில் அறிவிப்பை வெளியிட்ட பொழுது தன்னுடைய பெயர் மட்டுமின்றி அடிக்கல் நாட்டிய எம்ஜிஆர் பெயரையும் எல்லாவற்றையும் விரிவாக பதிவு செய்திருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை போல கர்நாடகத்திலே அல்சூரில் வள்ளுவருக்கு சிலை வைக்க ஏற்பாடுகள் செய்தார் நம்முடைய முதல்வர் கலைஞர். அதனுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தெரியும். பின்னாலே அங்கே ஏற்பட்ட கொந்தளிப்பான சூழ்நிலை, எதிர்ப்பு, அதன் பின்னாலே மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுது கர்நாடக அரசை சமாதானப்படுத்தி வள்ளுவர் சிலை திறக்கப்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்த கலைஞர் இங்கே சர்விங்கருக்கு சிலை வைத்து அங்கே வள்ளுவர் சிலையை திறப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இப்படி இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதை தெரியாமல் அவர் பேசக்கூடாது. என்ன, சனாதனத்தின் பரம்பரை என்று சொல்வதோ அல்லது வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவதோ பட்டை அடிப்பதாலோ வள்ளுவரை வாழ வைத்து விட முடியாது. வள்ளுவருக்காக நாங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம், திராவிடர் இயக்கம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது, வள்ளுவரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க, திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க என்பதை அருகூர்ந்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை செய்திகளையும் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து உங்களிடத்திலே இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். வள்ளுவரின் கோட்பாடுகளுக்கு மாறுபட்ட கருத்துக்கள், வள்ளுவரின் கோட்பாடுகளுக்கு முற்றிலும் மாறுபாடான கருத்துக்கள் சிலவற்றை பரிமையாளர்கள் தம் உரையிலே புகுத்தியுள்ளார் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பரிமையாளர்கள் திருக்குறளுக்கு உரை எழுத துவங்கும் போதே, அதாவது எடுத்த எடுப்பிலேயே, அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலும் ஆம் என்றும், ஒழுக்கமாவது அந்தணர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றிற்கு ஓதிய அறங்களில் வடுவாது ஒழுகுதல் என்றும், அதுதான் 4 வகை நிலைத்ததாய் வருணந்தோறும் வேறுபாடு உடைமையின் சிறுபான்மையாகிய அச்சிறப்பு இயல்புகள் ஒழித்து எல்லோர்க்கும் ஒத்தலின் பெரும்பான்மையாகிய பொது இயல்பு பற்றி இல்லறம் துறவரம் என 2 வகை நிலையால் கூறப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாரு? பரிமேலழகர். வடமொழி நூலாகிய மனு தர்ம தமது சாத்திரத்திலே கூறுகிற தர்மம் என்பது ஒன்று, வள்ளுவர் குறளில் உணர்த்துகின்ற அறம் என்பது முற்றிலும் மாறுபட்ட வேறொன்று என்பதை உணர வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஆளுநர் உணர வேண்டும். மனுவின் கருத்துப்படி மனித குலம் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு வகையான சட்ட விதியின் கீழ் நீதி கூறப்படுவதாகும். அதுதான் மனு தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வள்ளுவரின் கருத்துப்படி அறம் என்று அழைக்கப்படுவது மனித குலம் அனைத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் ஒரே தன்மையதாய் அன்பு நெறி, அருள் நெறி, அறிவு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி போன்றவற்றின் அடிப்படையில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை உணர்த்துவதாகும் என்பதை உணர வேண்டும். எல்லா மக்களுக்கும் பிறப்பு என்பது ஒரே தன்மையானதாகத்தான் அமையும். பிறப்பை பொறுத்து ஏற்றத்தாழ்வதும் இல்லை என்னும் கருத்துப்பட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறுவது வள்ளுவரின் அறம் இல்லையா? ஆனா இதற்கு நேர் முரணானது, மாறானது மனு தர்மம். எனவே இதையெல்லாம் நாம் அது கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி எத்தனையோ நாம் சுட்டி காட்ட முடியும். பரிமேலழகருடைய உரை என்பது வள்ளுவரின் கொள்கைக்கும் கருத்துகளுக்கும் முற்றிலும் மாறுபட்ட நேர் மாறான போக்குகளை கொண்டது நிரம்ப இருக்கிற காரணத்தால் தான் பெரியார் அவர்கள் அதுக்கு எதிராக அல்லது புதிய உரைகள் நிரம்ப வர வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் ஏராளமான பேர்கள்
திராவிட இயக்க சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே தமிழை கற்று உணர்ந்த அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள். அப்படிப்பட்டவர்களால் எழுதப்பட்ட உரைகள் தான் இன்றைக்கு திருக்குறளை மக்கள் மயப்படுத்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா வகைகளிலும் எல்லா நிலைகளிலும் பொது அறம் பேணப்பட வேண்டும் என்பதே குறள் முழுவதும் இடைந்தோடும் பொது கருத்து. மனித வாழ்க்கை தொல்லைகளும் துயரங்களும் அற்ற மகிழ்ச்சிகரமான வகையில் இன்பம் துய்க்கக்கூடியதாக, இயற்கையோடு ஏந்த உலகியல் தன்மைக்கு ஏற்புடைமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கருத்து. இயற்கையான நிகழ்வுக்கோ உலகியல் நடைமுறைக்கோ பகுத்தறிந்து பார்க்கும் நெறிமுறைக்கோ உண்மைக்கோ முரண்பாடாக விளங்கும் எந்த ஒரு கருத்துக்கும் அவர் எந்த ஓர் இடத்திலும் ஆதரவு அளிக்கவே இல்லை. யார்? வள்ளுவர். அப்படி இருக்கும் பொழுது வள்ளுவரை சனாதன பரம்பரையினுடைய உச்சம் என்று ஆளுநர் சொல்லுவது சரியா, முறையா, நெறியா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் பயன்பட்டு வராத சமய கோட்பாடுகளுக்கும் வடமொழியாளரின் கற்பனை புராண கதைகளுக்கும் அறிவு ஆராய்ச்சிக்கும் அறவே பொருந்தி வராத கற்பனை கடவுள் கொள்கைக்கும் ஆரிய நூல்கள் கூறும் அநீதியான தர்மங்களுக்கும் தமிழர் பண்பாட்டுக்கு ஒத்து வராத சாத்திர சம்பிரதாயங்களுக்கும் வடமொழியாளரின் சிறுதி ஸ்மிருதிகள் வேதங்கள் போன்றவற்றிற்கு வள்ளுவர் மதிப்பளிக்கவே இல்லை என்பதை உணர வேண்டும் தோழர்களே. வடமொழியாளராகிய அயலார் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் குறிக்கோள்களையும் திட்டவட்டமாகவே மறுத்துள்ளதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆளுநர் தமது ட்விட்டர் செய்தியில் வள்ளுவருடைய உருவத்திற்கு காவி உடையும் அவருக்கு பழமையின் அடையாளமாக வைதிகத்தின் அடையாளமாக நெற்றியிலே பட்டை, கைகளிலே பட்டை, கழுத்திலே கொட்டை என்றெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய போக்கை சரியான வகையிலே தமிழ்நாடு அரசின் முதல்வர் பெருமைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை மறுக்கக்கூடிய விதத்தில் மிக சிறப்பான பதிலை கொடுத்திருக்கிறார்கள். நாடு தழுவிய அளவிலே திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியாரின் மண் இந்த மண் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே வள்ளுவரை எங்களை தாண்டி வள்ளுவரை மக்கள் தலைவராக அல்ல மக்கள் வழிகாட்டியாக மக்களுக்கான கருத்துக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னவராக அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், பரப்புரை செய்யக்கூடியவர்கள் யார் என்ற வகையிலே கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். திருவள்ளுவர் தந்த திருக்குறளிலே சிறப்பினும் சிறப்பான அறிவு கருத்துக்கள், சனாதனத்திற்கு எதிரான கருத்துக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தோழர்களே, கடவுள் என்ற சொல்லையே அவர் எங்கும் குறிப்பிடவில்லை, பயன்படுத்தவில்லை வள்ளுவர். கடவுள் வாழ்த்து என்று முதல் அதிகாரத்திலும் புதல்வரை பெறுதல் என்ற 7வது அதிகாரத்திலும் மேற்கண்ட கடவுள் புதல்வர் என்ற சொற்கள் அந்தந்த அதிகாரத்துள் எந்த ஒரு குறளிலும் குறிப்பிட கிடையாது. மாறாக ஏனைய 131 அதிகாரங்களின் தலைப்புகளிலும் அந்த தலைப்பின் கீழ் வரும் குறட்பாக்களில் ஒன்றிலோ அதற்கு மேலோ நிச்சயமாக அந்தந்த தலைப்பின் சொற்கள் கையாளப்பட்டு இருக்கின்றன. ஆனால் கடவுள் வாழ்த்து என்பதிலே கடவுள் என்ற சொல் எந்த ஒரு பாடலிலும் குறளிலும் கையாளப்படவில்லை என்பதை உங்கள் கவனத்திற்கு சுட்ட விரும்புகிறேன். 1330 குறளிலும் வர்ணம், சாதி என்ற சொல் உண்டா? சொல்லை யாராவது பார்க்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அதே போல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலார், தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியார். அதாவது சாதி முறைக்கு எதிர்ப்பு, அறிவுக்கு முதலிடம், சிந்தனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள், பார்ப்பனர்களை விளக்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள், தேவர்கள் அணையர் கயவர்கள் என்ற கருத்து, கடவுளை கண்டித்தல்,
ஆகிய இன்னும் சில குறட்பாக்களையும் வள்ளுவர் தந்திருக்கிறார். வள்ளுவர் முதல் நூற்றாண்டின் முன்னோடி, ஆரியத்தின் வயிறு என்பதை ஆளுநருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். புலவர்களின் மத்தியிலே புலமை பொருளாக இருந்த திருக்குறளை, திருவள்ளுவரை தந்தை பெரியார் தான் மக்கள் மன்றத்திலே கொண்டு உலவச் செய்தவர். 15/16/1949 ஜனவரி திங்களில் சென்னையிலே திருக்குறள் மாநாடு கூட்டியவர் பெரியார். அம்மாநாட்டில் வரவேற்புரை திருவிக்கா அவர்கள், தமிழ் தென்றல் திருவிக்கா. அப்ப திருவிக்கா 1949 சொன்னது இன்றைக்கு அப்படி பூத்து காய்த்து கனியாகி குலுங்குவதை பார்க்கிறோம். இதோ திருவிக்கா என்ன சொல்லி இருக்கிறார். யார் யாரோ குறளை போற்றினார்கள், பாராட்டினார்கள். ஆனால் அவர் தொண்டின் பயனாகவெல்லாம் குறள் தனக்குரிய இடத்தை அடைந்திற்று என்பது இல்லை. இன்று பெரியார் குறளை கையில் ஏந்தி இருக்கிறார். இனி மிக விரைவில் குறள் தன் சிறப்பிடத்தை எய்துவது உறுதி என்று குறிப்பிட்டிருக்கிறார் திருவிக்கா அவர்கள். அது இன்றைக்கு நடைமுறையிலே சாத்தியமாகி இருக்கிறது. குறள் எல்லோராலும் இன்றைக்கு வரவேற்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஒரு வழிகாட்டும் நெறியாக இன்றைக்கு வளர்ந்தோங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு பெரியார் என்ன செய்து விட்டார் என்று கேட்பதோ, அந்த திருக்குறளை தந்த வள்ளுவரை ஒரு காவி சாயம் பூசுவதோ, காவி கொள்கைக்கு சார்பானராக காட்ட முயலுவதோ பெரியார் மண்ணிலே எடுபடாது, நடக்காது. அதை அனுமதிக்கவும் மாட்டோம் என்பதை சொல்லி திருவிக்கா கூறியது போல் வள்ளுவம் உரிய இடத்தை அடைந்திருக்கிறது, உயரிய இடத்தை பெற்றிருக்கிறது என்று வள்ளுவம் பற்றி பேசாத வாய்களே இல்லை தமிழ்நாட்டில் என்று வரவேற்கப்படுகிறது. ஆனாலும் சில நாரவாயர்கள் இந்த குறளுக்கோ வள்ளுவருக்கோ முரணாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார் அவர்கள் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவார்கள். வாழ்க வள்ளுவம், ஓங்குக வள்ளுவர் புகழ். நன்றி, வணக்கம். அறிவுச்சுடர் ஆடியோக்களை ஸ்பாட்டிஃபை ஆப் மூலம் கேட்டு மகிழுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள்.